மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய ஒரு நாள் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி இந்த நாளை கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவு செய்யணும்னு நினச்சேன். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது திமுக இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு மாதிரி காண்டா இருக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்களால இதை சமாளிக்க முடியல. எப்படி முட்டு கொடுக்குறதுங்கிறத அவங்களுக்கு தெரியல. இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, உதயநிதி செய்யலை, ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி வந்து விமர்சிக்கப்படுது. இது 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தங்க கனிமொழி இருக்காங்கல்ல, ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அவங்கள தவிர திமுகவில் இருக்கிற இந்த 2 தலைமையுமே மிக 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 மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போனதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கையை கட்சி பேதம் இல்லாமல் விமர்சிக்கிறாங்க. ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது ஆளுநரை வந்து 4 தடவை வந்து மீட் பண்ண பிறகு தான் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். முதல் 2 தடவை ஆளுநரை மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பூக்கொத்து கொடுத்து சால்வு போட்டு தான் ஆளுநரை மீட் பண்ணுவாங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பூக்கொத்தை மறந்துட்டே இருந்திருக்காரு. மறந்துட்டு ஆளுநரை பார்க்க போயிருக்காரு. 2 தடவை போகும்போது மறந்துட்டாரு. 3ஆவது தடவை இந்த பூக்கொத்தை மறந்த விஜய்ன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ல அந்த பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர்ல நிறைய செய்தி போட்டாங்க. இந்த விமர்சனங்கள் அத்தனையுமே பார்த்திருப்பார் போல. நம்ம தலைவர் எப்போதுமே விமர்சனங்களை பார்த்தா சரின்னு பட்டா எடுத்துப்பார்ல, அதே மாதிரி பூக்கத்தோட 3ஆவது தடவை போய் பார்த்திருக்காரு. ஆளுநர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே சிரிச்சிட்டாரு. 2 தடவை மறந்துட்டப்பா, 3ஆவது தடவை ஞாபகப்படுத்தி எடுத்து வந்திருக்க, ரொம்ப ஃபைன் சொல்லி அந்த பூக்கத்தை அவர் வாங்கிட்டாரு. இந்த மறந்த விஜய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டார் விஜய்ன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அந்த வந்து பெரும்பான்மை இல்லை கடிதம் இல்லைன்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அண்ணன் வந்து லியோவா மாறிட்டார் போல. கடிதம்லாம் வாங்கிட்டாரு. கடிதம் வாங்கினோன்னே கடிதம் மட்டும் கொண்டு போனால் வேலைக்கு ஆகாது, கடிதம் கொடுத்தவங்களையும் சேர்த்து கூட்டு போயிடலாம்னு சொல்லி கடிதம் கொடுத்தவங்க அத்தனை பேருமே சேர்த்து கூட்டு போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? கடிதம் கொடுத்தது இந்த இருக்கு கடிதம், இது கொடுத்தவங்க. இப்போ என்கிட்ட பெரும்பான்மை இருக்கு, இப்போ என்னை கூப்பிடுறத தாண்டி உங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது, என்னை கூப்பிடுங்க, நீங்க லெட்டர் ரெடி பண்ற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் லெட்டர் ரெடி பண்ணி வெளியே வந்த பிறகு அந்த லெட்டரை வாங்கிட்டு தான் வெளியே வந்தார். அப்படிங்கிறது நான் இங்கே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக சொல்றேன். ஏன்னா அவர் கவனமா இல்லை, கரெக்டா இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரி காய் நகர்த்தணுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு இந்த சமயத்தில் ரொம்ப சரியா இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளோ விஷயத்தை சரியா செஞ்ச பிறகுதான் உடனடியாக ஆளுநர் அவர்கள் பதவி ஏற்க கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேடையில் நடந்தது, போனது வந்தது, இதை பற்றிலாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டோம். இதுக்கப்புறம் நான் வரேன். அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சராக வந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி வராங்க. எடுத்தோன்னே தலைமைச் செயலகத்துக்கு வந்தோடனே பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைவரோட பாதுகாப்போட வாகனம் வரும்போது மாசாக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் பார்த்த பிறகு காவல்துறை பார்த்தீங்கன்னா முறையாக வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. அந்த மரியாதையை ஏற்றுக்கிட்டு மேலே, அதாவது முதலமைச்சர் அலுவலகத்தில் போய் உட்காந்தாங்க. செங்கோட்டையன் ஐயா முன்னிலையில் இருந்தாங்க. உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய நார்மலான விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர தீயா அவதூறா பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தோழர்களுக்கு நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நான் பேச முடியும். ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்போ வந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது 100 யூனிட் எல்லாருக்குமே ஃப்ரீ கொடுத்தாரு. இப்போ விஜய் வந்து அந்த 100 யூனிட் நிப்பாட்டிட்டு 200 யூனிட்டுக்குள்ள தகுதின்னு சொல்லி ஒரு 500 யூனிட்டை உள்ள வைக்கிறாரு. இதெல்லாம் சரி கிடையாதுங்க, தப்புங்க அப்படின்னு சொல்லும் போது தெளிவாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு விளக்கத்தை முதல்ல கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க? அதாவது 2,45,00,000 பேர் வந்து கரண்ட் வந்து, அதாவது கணக்கு வச்சிருக்காங்க. இந்த கணக்கு மூலமா 2,45,00,000 பேர் வந்து கரண்ட் வந்து சப்ளை போயிட்டு இருக்கு. அவ்வளோ கணக்குகளில் சப்ளை போயிட்டு இருக்கு. இதில் 2 கோடி கீழே 500 யூனிட்டுக்குள்ள தான் மின்சாரம் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு முன்னாடி 100 யூனிட் இருந்ததை இப்போ நான் 200 யூனிட்டா மாத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு 100 யூனிட் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரமும், 500 யூனிட் கீழே பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா சொல்ல போனா 2,45,00,000 அந்த கணக்குகள் இருந்தா 2 கோடி கணக்குக்கு முன்னாடி 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, இப்போ 200 யூனிட். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அனுபவிச்சவங்க இப்பயும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட தேர்தல் அறிக்கையில் வந்து என்னப்பா அது 1 மாசத்துக்கு ஒருக்க கணக்கு பண்ணுன்னு சொன்னாங்க, இப்போ ஏன் 2 மாசத்துக்கு ஒருக்க சொல்றாங்கன்னா, இப்போ 2 மாசம் தான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் சொல்றாங்க. ஏன்னா 1 மாசத்துக்கு ஒருக்க கணக்கு எடுக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தணும். ஒரே நாளில் இந்த விஷயத்தெல்லாம் சாத்தியம்
சாத்தியமாக்க முடியாது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தின பிறகு நிச்சயமா சொல்றேன், மாசம் 200 யூனிட் ஃப்ரீ, மாசம் 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தை அமல்படுத்திடுவார். ஏன்னா அங்க ஊழல் செய்யாம இருந்தாவே மின்சார வாரியத்தில் நம்மளால அந்த விஷயத்தை செய்ய முடியும். அதனால தான் தலைவர் விஜய் அவர்கள் துணிஞ்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி 100 யூனிட் அப்படிங்கிறது 2 கோடி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 200 யூனிட் அப்படிங்கிறத அனுபவிக்க போறாங்க. நிச்சயமா சொல்றேன், நிறைய குடும்பங்களுக்கு இது நிறைய பெரிய ஒரு வருஷ வரப்பிரசாதமா அமையும் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்கு. ரைட்டு, இந்த விஷயத்தை தெளிவு கொடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நாளைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் பதவி ஏற்றுக்கணும்ல, அதற்கான கோப்பில் சைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி ஒரு விரிவான ஒரு விவாதம் அங்கே பண்ணியிருக்காருங்க. அதாவது தலைவரோட தலைமைச் செயலாளர்கள் சில பேர் இருப்பாங்க, முதல்வர் நான் மறுபடியும் நினைவுபடுத்திக்கிறேன், முதல்வரோட தலைமைச் செயலாளர்கள் 2 பேர் நியமிச்சிருக்காங்க. ஒரு ஆண் ஒன்று, ஒரு பெண் ஒன்று நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையோட டிஜிபி இருந்திருக்காங்க. தலைமைச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. தலைமைச் செயலாளர்னா எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. முதன்மைச் செயலாளர்னா முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு, அவரோட நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க திட்டமிடுறது. இந்த முதலமைச்சர் சொல்ற ஆணைகளை நிறைவேற்றுறவங்க பேரு முதன்மை செயலாளர். மொத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்றவங்க பேரு தலைமைச் செயலாளர். இவங்க ஐஏஎஸ் கேட்டுன்னு வச்சுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணாங்களா டிஜிபி. இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டத்தை ஒன்று போடுறாங்க. சட்ட ஒழுங்கை முதல்ல கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக பிரதானமான எண்ணமா அந்த கூட்டத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரியார் திடலுக்கு போயிட்டாருங்க. நேரடியாக பெரியார் திடலுக்கு காலில் இருக்கக்கூடிய செருப்பை கழட்டி போட்டு நம்மளுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் பெரியார கொள்கை தலைவராக வச்சது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அந்த விஷயத்துக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, முத நாளே போயிட்டு தன்னுடைய நிர்வாகம் அமைஞ்சோன சமத்துவ நிர்வாகம் அமைக்கணும்னா பெரியாரை தாண்டி வேற யாராலையும் அந்த சிந்தனை வரவே வராது. ஏன்னா அவர் சமத்துவத்துக்காண்டி ஒவ்வொன்றையும் எடுத்து வந்தார். ஜாதி எடுத்து வந்தார், மதம் எடுத்து வந்தார், குறுக்க வர்ற அத்தனை ஏற்றாரு. ஒரு கட்டத்தில் கடவுளே குறுக்க வரும்போது கடவுளே ஏற்றாரு. மனுஷனுக்கு மனுஷன் சமம் அப்படிங்கிற தத்துவத்துக்காண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடினார். அந்த மனுஷனோட நினைவில்லத்தில் போயிட்டு அவரை போய் அந்த விஷயங்கள் அத்தனையுமே, அவருக்கான மரியாதை அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆளுநர் மாளிகைக்கு போறாங்க. தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற ஒருத்தங்க பதவி ஏற்றுக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்க நாளைக்கு எம்எல்ஏ அத்தனை பேருமே சட்டசபையில் பதவி ஏற்றுக்க முடியும். அதனால தற்காலிக சபாநாயகர் பதவி ஏற்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக நீலாங்கரை தன்னுடைய இல்லத்தை அடைகிறாங்க. இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களோட ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம். சரிப்பா, உதயநிதி மத்தி ஒரு மேட்ரு சொன்னியா, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒன்று பாராட்டி விமர்சனமா இல்லை வந்தது போனது எல்லாருமே, எல்லா கட்சி தலைவருமே ஏதோ ஒரு வகையில், எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பேர் சொல்ல, மற்றபடி அவர் புதிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தமிழக அரசியல் களத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கட்சி பேதம் பார்க்காம, நரேந்திர மோடியில் ஆரம்பிச்சு ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டில் அமைஞ்ச அந்த அரசையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. வாழ்த்து சொல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின். அவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவரோட கட்சி மீட்டிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஒரு தாவேக்காவோட தொண்டனா என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது அரசியல் மாண்பு. இப்போ வரைக்கும் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுக்கு வாழ்த்து சொல்லலை, முதலமைச்சர் தலைவர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லலை. இது 2 விஷயத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யலை. இது திமுக காரங்களுக்கு நிறைய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு, கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரிப்பா, அவங்க அப்பா இருக்கார்ல ஸ்டாலின், அவர் என்ன பண்றாரு தெரியுமா? வாழ்த்து சொல்லும் போது வேணும்னு, அதாவது நம்ம தலைவரோட பேர் ட்விட்டர்ல டிவிகே விஜய் அப்படிங்கிறதான் அவருடைய அரசியல் பேசுகிற அத்தனை விஷயமும் அதில் தான் இருக்குது. ஆக்டர் விஜய் அப்படிங்கிறது அவர் சினிமா பேசும்போது இருந்த ஐடி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேணும்னு ஆக்டர் விஜய் இருக்கார்ல, அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன், வெறும் நடிகன் தானே நீ, நடிகன் உனக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ வரைக்கும் இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. மக்கள் என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்களால ஏற்றுக்கவே முடியல போல. விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆனதை அவங்க வாழ்த்து சொல்லும் போது கூட நடிகன் உனக்கு வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட பையனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதை கூட சொல்லலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிராக நிற்கும் போது நீங்கள் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நேரடியாக ஓரளவாவது உங்களோட இடத்த நீங்கள் தக்க வச்சிருக்கலாம். நீங்கள் அவர் விமர்சிக்கும் போது இவரெல்லாம் எங்கள் எதிரி இல்லைன்னு அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது நீ ஒரு நடிகன் தான் அப்படிங்கிற ஒரு தோணியில் வாழ்த்து சொல்கிறது எந்த மாதிரி அரசியல் மாண்பு? இதை நான் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா
உதயநிதி அப்படித்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் முன்னாள் முதலமைச்சராக கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்பை கரெக்டாக கடைபிடிப்பார் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் தன்னுடைய மாண்பை அவரே வந்து இழந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், இவருக்கு எதிராக நேரடியாக அரசியல் பண்ணுங்க, உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் அவர் வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார்ல திமுகவை, இல்லைங்க அண்ணா ஆரம்பித்த கட்சி தீய சக்தியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக்காக போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், திமுக விச தாவேக்காங்கிற சண்டை தீவிரமாக போயிருந்தா கூட திமுக தன்னுடைய இடத்துல ஏதோ சில விஷயங்களை மிச்சப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை எதிர்க்கவே மாட்டேன், அவர்லாம் ஒரு ஆளான்னு கேட்கும்போது இன்னைக்கு அவர் முதலமைச்சர், மறுபடியும் அந்த தப்பை நீங்கள் பண்ணும்போது இருக்கிறது இடம் தெரியாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களோட அந்த வாழ்க்கை ஒரு நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஆவணப்படுத்தணும். அந்த ஒரு நாளில் இந்த 2 பேர் பண்ண மிக முக்கியமான மாண்பு இல்லாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ண ஓட்டம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தாவேக்காவோட அரசியலை பற்றி மிக தீவிரமாக மிக தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.